அதாவது குர்ஆன் நமக்கு நினைவூட்ட நல்ல விஷயமாகவும் இன்னும் எச்சரிக்கையாகவும் இருக்கு இல்லையா? இப்போ குர்ஆனை கொண்டு எப்படி வாழ்க்கையை பின்பற்றுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து குர்ஆன் வந்து நல்ல பெற்றோருக்கு உதாரணம் சொல்லுது, அதே மாதிரி நல்ல பிள்ளைகளுக்கு உதாரணம் சொல்லுது, அதே மாதிரி நல்ல மனைவிக்கு நல்ல கணவனுக்கு இப்படி ஒரு நல்ல மனிதருக்கு கெட்ட மனிதர்களுக்கு இப்படி உதாரணம் சொல்லிட்டே வர. இதில் வந்து பெற்றோர் பிள்ளைகள் இப்போ வந்து பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்காக தான் பெற்றோர் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ வானம் வந்து பூமிக்காக படைக்கப்பட்டிருக்கு. பூமிக்காக வானம் அப்படின்னா புரியுதா? வானத்துல தான் வாழ்வாதாரம் இருக்குங்கிற, வானத்துக்காக பூமி படைக்கல. அதே மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக அடுத்தது சந்ததிகள் இறைவன் வந்து ஆண் பெண்ணை கொண்டு தான் சந்ததி உருவாக்குறான். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு எப்படி அவங்களுக்கு வழிநடத்தணும் அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். சரி, அத்தியாயம் 31 13 பார்ப்போம். இன்னும் லுக்மான் தம் புதல்வரிடம், என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காது, நிச்சயமா இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாகும் என்று நல்லுபதேசம் செய்ததையும். இது வரலாறு, லுக்மான் நபின்ற ஒரு வரலாறு. அதில் நமக்கு ஒரு படிப்பு என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த குர்ஆன் வந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டி நினைவூட்டு நல்லுபதேசம் எச்சரிக்கையும் கூட. அப்போ வந்து ஒரு பெற்றோர் வந்து எப்படி பிள்ளைக்கு வந்து உபதேசம் பண்றாங்க, எப்படி வழி நடத்துறாங்க, அவங்களுக்கு என்ன வந்து சரியான வழி காட்டுறாங்களா அப்படிங்கிறத இந்த குர்ஆன் மூலியமா நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு பெற்றோரும் இந்த மாதிரி தான் தான் வாழ்ந்த நிலை, அதாவது ஒவ்வொரு பெற்றோரும் இறைவனுக்கு உள்ளச்சத்தோட தான் வாழ்ந்த நிலையில பிள்ளைகளுக்கு அது போதிக்கணுங்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன சொல்றாங்க? லுக்மான் நபி தம்முடைய மகன்கிட்ட, என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காது. இணை வைத்தனா என்னன்னு அப்படின்னு பார்க்கணும். இணை வைத்தல என்ன? யாரையும் எதையும் நம்பிடக்கூடாது. அது பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை, படைப்பினங்களை நம்பக்கூடாது. ஆனா நம்பிக்கையோட வாழணும். அப்படி நம்பி வாழக்கூடாது. நம்பிக்கை இறைவன் மீது நம்பிக்கொண்டவர்களாக இறைவன் ஒன்றிணைச்சிருக்கிறான், பெற்றோரை கொடுத்துருக்கிறான், பிள்ளைகளை கொடுத்துருக்கான். ஒருவர் எப்படி வாழணும்? ஒற்றுமையை கட்டுப்பிடித்தவர்களாக, உள்ளச்சம் உடையவர்களாக, நன்றி உடையவர்களாக வாழணுங்கிறத விஷயம். ஆனா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. இணை வைத்து நம்ம என்ன பார்த்தோம் அன்னைக்கு? இது இருந்தால் தான் நான் வாழ்வேன், இதில் நான் வாழ மாட்டேன், இதுதான் என் வாழ்க்கை, இதில் நான் வாழ்க்கையே இல்லை அப்படின்றது தான் இணை வைப்பு. அது அறிவாகட்டும், பொருளாகட்டும், உறவாகட்டும், இது இருந்தால் தான் என் வாழ்க்கை, இதில் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்றது இணை வைத்தல். சரி, அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காது, நிச்சயமா இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாகும், அது பாவமாகும் என்று நல்ல விஷயம் செய்ததை நினைவு கூறுங்கன்னு சொல்றான். நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் குறித்து உபதேசம் செய்தோம். மனிதனுக்கு தன்னுடைய பெற்றோர் குறித்து உபதேசம் செய்தோங்கிறான். உபதேசம் இல்லையா? இந்த குர்ஆன் முழுக்க முழுக்க உபதேசம் தான். தூதர்கள் உபதேசம் பண்ண தான் வந்தாங்க. வேதங்கள் உபதேசம் பண்ணது, தூதர்கள் உபதேசம் பண்ண தான் வந்தாங்க. இறைவன் உபதேசம் தான் பண்றான். உபதேசம்னா என்ன? இன்னைக்கு மொழியில சொல்ல போனா அட்வைஸ் பிடிக்காது நமக்கு, யாருக்கும் அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. ஆனா இறைவன் சொல்றான் உபதேசம் அப்படிங்கிறான். இந்த குர்ஆன் உபதேசமா இருக்குது, தூதர்களுக்கு உபதேசம் பண்ண தான் வந்திருக்கிறார். அது மாதிரி நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் குறித்து உபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் பலகீனத்துக்கு மேல் பலகீனம் கொண்டவர்களாக அவனை சுமந்து இன்னும் அவனுக்கு பால் குடித்து மரத்தில் 2 வருடங்கள் ஆகின்றன. ஆகவே எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக, என்னிடமே உன்னுடைய மீறுதல் இருக்கிறது. இந்த குர்ஆன் படிக்கும்போது தெளிவா, நிதானமா, உள்ளச்சத்தோட, உணர்வோட, பணிவோட இறைவன்கிட்ட பிரார்த்தித்து, இறைவனை தெளிவை கொடு, இதில் நன்மை பிரித்தெடுத்து கொடு, அதில் நன்மையில் எங்களை வாழை சாட்சி ஆக்கியவைன்னு கேட்டு அந்த குர்ஆனை படிக்கணும். குர்ஆனை ஓதக்கூடாது, படிக்கணும், சிந்திக்கணும். சரி, இப்போ என்ன பார்க்குறோம்? பெற்றோர் குறித்து யார் சொல்றா? இறைவன் சொல்றான், படைச்சவன் சொல்றான். பிள்ளைங்களுக்கு பெற்றோர் குறித்து தெரியறதில்லை.
தெரியாதனால தான் அந்த பெற்றோர்கிட்ட எப்படி கோவப்படுறோம், எரிச்சப்படுறோம், சண்டை போடுறோம், கோவிச்சுக்கிறோம், பேச மாட்டேங்கிறோம், இல்லையா? அவங்கள்ட்ட கடும் சொல் பேசுகிறோம். அந்த பெற்றோர் குறித்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களோட பெற்றோருடைய கண்ணியமும் பெற்றோருடைய அந்த மதிப்பு தெரிய மாட்டேங்குது. ஏன் பெற்றோர் பேர் வச்சாங்க? பெற்றோர் ஏன் சொல்றோம் நம்ம? இறைவன்ட்ட வந்து பாக்கியம் பெற்றோர்கள். ஒரு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்க பெற்றோர்னு சொல்ல மாட்டாங்க. திருமணம் ஆனவர்களை தம்பதியர்கள் சொல்லுவாங்க, திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, பெற்றோர்னு சொல்ல மாட்டாங்க. எப்போ பெற்றோர் அந்தஸ்து பெறாங்கன்னா, இறைவன்ட்ட வந்து பாக்கியம் அதாவது ஒரு குழந்தை பாக்கியம் அவங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் தான், அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பெற்றோர் என்ற அந்த அந்தஸ்தை பெறாங்க. இறைவன்ட்ட இருந்து பாக்கியம் பெற்றோர். அப்போ இந்த பிள்ளைகளை இறைவன்ட்டு பெற்றோர். அதே மாதிரி இந்த பிள்ளைகளும் அந்த பெற்றோர் இறைவனிடத்து பெற்ற அந்த பெற்றோருக்கு எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கணும் அப்படிங்கிறது இறைவனுக்கு உபதேசம் பண்றான். அவனுடைய தாய், அதாவது உன்னுடைய தாய், யார் படிக்கிறாங்களோ எப்படி உணரணும்? உன்னுடைய தாய் பலகீனத்துக்கு மேல் பலகீனம் கொண்டவர்களாக உன்னை சுமந்தால், அவனை சுமந்தாலும் உன்னை சுமந்தால், படிக்கிறவங்க படிச்சு உன்னை சுமந்தால் இன்னும் உனக்கு பால்குடி மறுத்தல் 2 வருடங்கள் ஆகின்றன. ஆகவே எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக. இறைவனுக்கு அடுத்து யார் நன்றி சொல்லணும்? பெற்றோர். என்னிடமே உன்னுடைய மீளுதல் இருக்கிறதுங்க. நீ என்கிட்ட திரும்பி வரணும்ப்பா, என்கிட்ட திரும்பி வரணும். நான் நீங்க என்ன செய்யுங்க, நான் எழுதி வச்சிருக்கேன், நோட் பண்ணி வச்சிருக்கேன், பதிவு செஞ்சிருக்கேன். அதான் உங்க பெற்றோருக்கு நீங்க எப்படி நன்றி சொல்றீங்க? எனக்கும் உங்களோட பெற்றோருக்கும் சொல்றேன். முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்றேன், அவனுக்கு இணை வைக்காம இருக்கணும். அடுத்து பெற்றோருக்கு எப்படி நன்றி செலுத்துறது? அவன் மனசுக்கு ஓடாமல் நடந்துக்கிறது. அங்கே பாருங்க, பலகீனத்துக்கு மேல் பலகீனம் கொண்டவர்களாக. எது பலகீனம்? அந்த கரு சுமக்கிறது. 10 மாசம் ஒரு பிள்ளையை சுமக்கணும் இல்லையா? நம்மளால வந்து ஒரு 5 கிலோ வெயிட்டோ, ஒரு 10 கிலோ வெயிட்டோ, ஒரு 2 கிலோ வெயிட்டோ கூட கண்டினியூவா தூக்கிட்டே போக முடியாது. அப்படிதான் தூக்கிட்டு இருக்க முடியுமா? ஏதாச்சும் ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒரு 24 ஹவர்ஸ் கீழே வைக்காம ஒரே கையில வச்சுக்க முடியுமா? வைக்க முடியாது இல்லையா? ஆனா ஒரு 10 மாசம் வயிற்றுல சுமக்கிறாங்க, கீழே இறக்கி வைக்க முடியாத சுமை. அது சுகமான சுமை. இது சுமையா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சுகமா இருக்கும், எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது. அப்ப இந்த சுகமான சுமை எப்படி சுமக்கிறாங்கன்னு நல்லா வந்து அறிவிக்கிறான். பலகீனத்துக்கு மேல் பலகீனம் கொண்டவர்களாக. படுக்கும் போதும், தூங்கும் போதும், உட்காரும் போது, சாப்பிடும் போது, ரெஸ்ட் ரூம் போகும்போது எந்த நிலையும் இறக்கி வைக்க முடியாது. 10 மாசம் சுமந்தே ஆகணும். அப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்மளால ஒரு சின்ன வெயிட் கூட நம்மளால தூக்கி ரொம்ப நேரம் நடக்க முடியாது. கையில வெயிட் இருந்தா நம்ம யார்ட்டா கொடுத்துடலாம், இல்லை இறக்கி வச்சுக்கலாம், இல்லை 2ஆ பிரிச்சு 2 கையில வச்சுக்கலாம். இது வயிற்றுல இருக்கு. எப்படி சாப்பிடும்போது நம்ம கொஞ்சம் உணவு சாப்பிட்றோம், கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ண வச்சிடும், அம்மாடி என்னால் முடியாது, வயிறு கொள்ளாது சொல்றாங்களா இல்லையா? இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது, வயிறே வெடிச்சு போயிடும். ஒரு 4 இட்லி சாப்பிட்றவங்க 5ஆவது இட்லி சாப்பிடும்போது சொல்லுவாங்க, இந்த ஒரு இட்லி எனக்கு 10 போதும், இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அப்ப உணவு சாப்பிட்றவங்க அந்த வயிறு இதுக்கு மேலே எனக்கு கொள்ளாதுன்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்றுல ஒரு 10 மாசம் இன்னொரு ஸ்பேஸ் உருவாகி, அதுக்குன்னு ஒரு தனி இடத்தை உருவாக்கி, இறைவன் அந்த கருவை உருவாக்கி, அதுக்கு ஒரு அகிலங்களை உருவாக்கி எப்படி எல்லாம் பாதுகாக்கிறான் கொஞ்சம் சிந்திக்கணும். தாயோட வயிற்றுல அவன் எப்பயும் போல ரொட்டீனா அந்த லைஃப் இருக்குது. அது தவிர ஒரு 10 மாசத்துக்கு எப்படி ஒரு 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 இட்லி ஜாஸ்தியா போனாலும், அது ஒரு தோசை ஜாஸ்தியா போனாலும், ஒரு பிடி ஜாஸ்தி சாப்பாடு போனாலும் இதுக்கு மேலே சாப்பிட வயிறு கொள்ளாதுன்னு சொல்ற அந்த வயிற்றுல 10 மாசம் சின்ன கருவா வந்து 10 மாசம் போக அந்த வயிறு பெருசாகிட்டே போதா இல்லையா? அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம பெற்றோர்கிட்ட கோவப்படும் போதெல்லாம், எரிச்சப்படும் போதெல்லாம், சங்கடப்படும் போதெல்லாம், சண்டை போடும் போதெல்லாம் இதை யோசிச்சு பார்க்கணும். இந்த வயிற்றுல தானே ஒரு 10 மாசம் நம்மளை சுமந்தாங்க. அவங்க இப்போ மூஞ்சி சுளிக்கல, கோவப்படலை, எரிச்சப்படலை, எனக்கு வேணான்னு சொல்லி தூக்கி போடலை, கலைச்சி விடலை. அதை சுமக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ ஆர்வமா, அவ்வளோ சந்தோஷமா, அதாவது சுமையா இருந்தாலும் சுகமா சுமந்தாங்களே. எப்படா குழந்தை பிறக்கணும் பாவது எதிர்பார்த்து அந்த நாள் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்களே. அப்படிப்பட்ட தாய்வா நம்ம அப்படி கோவப்படுறோம், எரிச்சப்படுறோம், சண்டை போடுறோம். இப்போ கணக்கு பார்க்குறோம்ல, அவங்கள சரி கணக்கு பார்க்குறது. அப்போ இறைவன் எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க, பலகீனத்துக்கு மேல் பலகீனம் கொண்டவர்களாக உன்னை சுமந்து உனக்கு பால் குடித்து மறக்கிறது 2 வருடம் ஆச்சுக்கிறான். சுமந்தாச்சு,
10 மாசம். அதுக்கப்புறம் பிரசவ வேதனை இருக்குல்ல, எல்லாரும் அவங்க தாயிட்ட கேட்டு பார்க்கணும். எப்படி அந்த 10 மாசம் சுமை எப்படி இருந்தது? பிரசவ வேதனை எப்படி இருந்தது? அப்படின்னு கேட்டு பார்க்கணும். எல்லாரும் பெண்கள் தானே நீங்களும். உங்களுக்கு தெரியும். இப்ப 2 பாமணி கேட்டு பாதுகாத்து அடிக்கணும். அமைதி கேட்கணும். எல்லாரும் பெற்றோராக போறவங்க, எல்லாரும் தாயாவும் தகப்பனாக போறவங்க தான். தாயிட்ட கேட்கணும். 10 மாசம் கேட்டு அவங்க சொல்லும் போதே அந்த நம்ம கண் கலங்கணும். இனிமேல் தாயிட்ட கோவப்படக்கூடாது, தகப்பன்ட்ட கோவப்படக்கூடாது, பெற்றோர்கிட்ட மரியாதை நடந்துக்கணும், கனிவா நடந்துக்கணுன்றது புரியணும். இப்ப பலகீனத்துக்கு மேல் பலகீனம் கொண்டவளான்னு சொன்னாங்க. கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொண்டவளா. உன்னை சுமந்து இருக்கிறா, இன்னும் உனக்கு பால் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை, அதாவது 10 மாசம் சுமக்கிறத விட அந்த அந்த பிரசவ வேதனை இருக்கு இல்லையா, சொல்லுவாங்க இறந்து போயிடக்கூடாதா, உயிர் போயிருமோன்னு பயப்படுவாங்க. உயிர் போனாலும் பரவாயில்ல அளவுக்கு அந்த வலி எப்படி இருக்கும். அப்படி ஒரு வழியை தாங்கிட்டு தான் அந்த பாக்கியத்தை பெறாங்க. சும்மா இல்லையா, சொல்லுவாங்கல்ல கஷ்டப்பட்டாதான் தெரியும் சொல்லுவாங்க. எந்த ஒரு பொருளும் கஷ்டப்பட்டாதான் தெரியும். அது மாதிரி அந்த பிள்ளையை சுமந்து அந்த பிரசவ வேதனை தாங்கிட்டு அதை பெற்றெடுத்து ஆசையா எல்லா வழியும் மறந்துட்டு கொஞ்சம் கொலாடுறாங்கல்ல சந்தோஷமா. இந்த ராத்திரி பகல் தூங்காம கொசு கடிக்குமோ, பிள்ளை அழுவுமோ, தூங்குமோ, பசிக்குமோ, கத்துமோன்னு சொல்லி கூடவே இருந்து கண்ணு கருத்தமா பாத்துக்கிறாங்கல்ல. அப்படிப்பட்ட பெற்றோர் தானே, அப்படிப்பட்ட தாய் தானே நம்ம கோவப்படுறோம், அப்படி எரிச்சப்படுறோம், சண்டை போடுறோம், மனசு நோவு படிக்கிறோம். கடைசியில பெரிய ஆனதுக்கு அப்புறம் அனாதாசில விட்டு போறோம்ல, அனாதை அப்படி தவிக்கி விட்டு போறோம்ல, இந்த தாய் தானே. அதை இறைவன் கேட்கிறான், உனக்கு பால் கொடுத்து 2 மாசம் பால் கொடுக்குது, ரத்தம் பாலா மாறி, அது முதல் உணவு. அது வரைக்கும் அந்த தாயோட மடியில பால் கிடையாது. குழந்தை பிறந்த உடனே அந்த ஒரு அழுகைக்கு உடனே பால் சுரக்குது. அவங்க அந்த பால் சுமந்து அந்த பாலை கொடுக்குறாங்களா இல்லையா? வேற எங்கேயுமே கிடையாது உணவு. அந்த தாய் மடியில தான் இருக்கு பால். அதனால என்ன சொல்றேன், ஆகவே எனக்கு உன் பெற்றோருக்கு நன்றி செலுத்து. நான் உன்னை எப்படி படைச்சிருக்கேன், உன்னுடைய தாய் வயிற்றுல அது எப்படி உன்னை சுமந்து எப்படி பெற்றெடுத்து உன்னை எப்படி கண்ணு கருத்தமா வளர்க்குறாங்க பாருங்க. அதனால அவங்க நன்றி செலுத்துவாயாக, மாறு செய்யாதீங்க அர்த்தம். நன்றி செலுத்தினா அர்த்தம் மாறு செய்யாத, இணை வைக்காத, பெற்றோருக்கு இணை வைக்காத. அது எப்படி இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாதோ அந்த மாதிரி பெற்றோருக்கு இணை வைக்கக்கூடாது. எப்படி தாய் போல இன்னொன்று கிடையாது, தகப்பனை போல இன்னொன்று கிடையாது. இறைவன் படைப்பாளான்னு அவனுக்கு இணை கிடையாது. அவன் படைத்த எந்த ஒரு படைப்பு இணை கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்குது. ஒவ்வொரு படைப்புக்கும் ஒவ்வொரு உறவுக்கு ஒரு தன்மை இருக்குது. அந்த மாதிரி தாய்க்கு நிகர் எதுவும் கிடையாது, தகப்பு நிகர் எதுவும் கிடையாது. தாய் தப்ப மாதிரி தன் பிள்ளைங்களுக்கு நல்லெண்ணம் கொண்டவங்க யாருமே கிடையாது. நன்மை விரும்பக்கூடியவர்கள், தியாகம் செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சு பெற்றோர் என்ன செய்வாங்க, பிள்ளைங்களுக்காகவே வாழ்வாங்க. தன்னுடைய உறக்கம், உணர்வு, ஆசை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அந்த பிள்ளைங்களை எப்படியாச்சும் வளர்த்தணும், எப்படி பெரிய ஆள் ஆக்கிடணும், எப்படியா படிக்க வச்சிடணும், அவன் நல்ல வாழ்க்கை அமையணும். வாழ்க்கை அமைஞ்சதுக்கப்புறம் நல்லா வாழ்ந்தாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். தாய் 10 மாசம் கருவை சுமந்தா வாழ்நாள் ஃபுல்லா தன்னுடைய தோல்லையும் தன்னுடைய நெஞ்சிலையும் சுமக்கூடிய தகப்பன் 2 பேர்த்துக்கு ஈடாகாது. ஆனா அந்த தாய் தகப்பன் நம்ம எப்படி மதிக்கிறோம், அவங்க கோவப்பட்டா திரும்பி கோவப்படுறோம், அவங்க கொஞ்சம் குரல வச்சா நம்ம திரும்பி குரல வச்சுறீங்களா இல்லையா? அவங்க மனசு எப்படி நோகும், எப்படி சங்கடப்படும். ஆனாலும் அவங்க மன்னிக்கிறவங்களா இருக்காங்க. அடுத்த நிமிஷம் திருப்பி பிள்ளையை அணைச்சிக்கிறாங்க. ஆனா பிள்ளையும் பெற்றோர் அணைச்சிக்கிறது கிடையாது. 2 நாளைக்கு 3 நாளைக்கு பேசாம திருப்பி கோவப்படுறது. அதை எதுவும் சொல்லலாம், உன்னுடைய மீறுதல் என்னிடமே இருக்குங்கிறான், என்கிட்ட திருப்பி வரணும்ப்பா அப்படிங்கிற. அதனால அல்லாஹ்க்கு பயந்துக்கணும். சரியா? அது கீழே 31:15, ஆனால் உன் மனசாட்சிக்கு எது பொருத்தமில்லையோ அதனை எனக்கு இணை வைக்குமாறு உன்னை அவ்விருவரும் வற்புறுத்தினால், அதாவது இறைவனுக்கு இணை வைக்குமாறு அவ்விருவரும் வற்புறுத்தினால், இறைவனுக்கு என்ன செய்யணும், இறைவன் நம்பாத என்னை நம்பு, நான் தான் உனக்கு கடவுள் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, பெற்றோர் தான் தெய்வம் அப்படின்வாங்க, அப்பா அம்மா காலில் விடுவேன், அப்படிலாம் இல்லை. பெற்றோர் தான், கடவுள் தான். அப்போ கடவுளுக்கு நிகர் பெற்றோர் ஆகக்கூடாது, பெற்றோருக்கு நிகர் இன்னொருத்தர் ஆகக்கூடாது. அதனால உன் மனசாட்சிக்கு எது பொருத்தமில்லையோ அதனை எனக்கு இணை வைக்குமாறு உன்னை அவ்விருவரும் உன் பெற்றோர் இருவரும் வற்புறுத்தினால் அப்போது அவர் இருவருக்கும் வழிபட வேண்டாம். ஆனால் இவ்வுலக வாழ்க்கையில் அவ்விருவரிடமும் அழகிய முறையில் உறவு வைத்துக்கொள். அவங்களை இறைவனுக்கு நிகரை வச்சிட வேண்டாம், அதனால அவங்களுக்கு நிகராக யாரையும் கொண்டு வந்துட வேண்டாம். அப்படி அவங்க இறைவனுக்கு நிகராக தன்னை கடவுளாக ஆக்கி வச்சிருக்காங்கன்னா அவங்களை இணை வைக்க, அவங்களை வழிபட வேண்டாம். அதே நேரத்தில்
அவ்விருவருடனும் அழகிய முறையில் உறவு வைத்துக்கொள். அவங்கள்ட்ட அழகான முறையில் மனசு கோணாம, அவங்க மனசு புண்படுற மாதிரி நடந்துக்காம அழகிய முறையில் உறவு வைத்துக்கணும். அவங்க தேவைக்கு என்னமோ அதை கொடுங்க. சரியா? அவ்விருவரும் அழகிய முறையில் உறவு வைத்துக்கொள். என்னையே நோக்கி நிற்போரின் வழி நீ பின்பற்ற. இப்ப யார் இறைவனை நோக்கி நிற்கிறாங்களோ, வழிகாட்டுறாங்களோ அவங்கள பின்பற்றுங்க. பின்னர் உங்களுடைய மீளுதல் இடமே இருக்கிறது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தது என்பதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். திருப்பி சொல்றேன், நீ என்கிட்ட திரும்பி வரணும், நீங்க செஞ்சதெல்லாம் நான் பதிவு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். சரியா? அது கீழே 31:16 என் அருமை மகனே, லுக்மான் அவருடைய பிள்ளைகளை சொல்றார், என் அருமை மகனே, அது ஒரு கடுகின் வித்து அளவே எடை உள்ளதாயினும், இது ஒரு கடுகின் வித்து அளவே எடை உள்ளதாயினும், அது கற்பாறைக்குள் இருந்தாலும் அல்லது வானங்களிலும் இருந்தாலும் அல்லது பூமிக்குள்ளே இருந்தாலும் அல்லாஹ் அதனை கொண்டு வருவான். நிச்சயமா அல்லாஹ் நுண்ணறிவு மிக்கவன், நன்கு அறிந்தவன். அதாவது நன்மை அல்லது தீமை, கடுகின் வித்து, கடுகு அவ்வளவு சின்னதா இருக்கும் இல்லையா, கீழே விழுந்தா நமக்கு தேடிக்கிட்டே இருக்கணும். அதோடைய வித்து எவ்வளவு சின்னதா இருக்கும் நமக்கு தெரியுமா? ஆனா உதாரணம் சொல்றேன், இது உதாரணம் தான் சொல்றான்ல. உன்னுடைய நன்மையோ தீமையோ அது ஒரு கடுகின் வித்து அளவே எடை உள்ளதாயினும், அந்த அளவு இருந்தாலும் சரி, ஆயினும் அது கற்பாறைக்குள், எப்படி கீழே விழுந்தா தரையில விழுந்தா தெரியாது நமக்கு, அது மலை பகுதியில் எங்க மலையில போய் கற்பாறைக்குள் விழுந்தா தெரியுமா நமக்கு, எடுக்க முடியுமா? அல்ல வானத்துல, வானம் எவ்வளவு பெருசா இருக்கு, அதுல ஒரு கடுகு வித்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? பூமிக்குள்ள ஆனா இறைவன் கொண்டு வரேங்கிறான். அல்லாஹ் அதனை கொண்டு வருவான். அந்த அளவுக்கு அணுவளவு நன்மையா இருந்தாலும் நான் கொண்டு வருவேன், தீமையா தான் கொண்டு வருவேன். ஏன்னா அல்லாஹ் நுண்ணறிவு மிக்கவன், நன்கு அறிந்தவன். 31:17 என் அருமை மகனே சொல்றேன், என் அருமை மகனே, இறை கட்டளை மீது நிலைத்து நிற்பாயாக, இறை கட்டளை மீது நிலைத்து நிற்பாயாக, நன்மை ஏவி தீமையை விட்டு விலகுவாயாக. நன்மை ஏவி, அதாவது நன்மை செய்து தீமையை விட்டு விலகுவாயாக. நீ நன்மைக்கு சாட்சியை அறி, தீமையை விட்டு விலகுவாயாக. உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வாயாக. நிச்சயமா இதுவே வீரமுள்ள செயலில் உள்ளதாகும். எது வீரம்? இப்ப கஷ்டங்களை பொறுத்துக் கொள்றது, சகித்துக் கொள்றது, விட்டு கொடுக்கிறது இல்லையா? அப்ப நன்மையை கொண்டும் தீமையை விட்டு விலகுவாயாக. என் அருமை மகனே, இறை கட்டளை, இறை கட்டளை எது? இப்ப இதுதான் இறை கட்டளை. நம்ம என்ன படிக்கிறோம் அது இறைவனுடைய கட்டளை. பெற்றோருக்கு நன்மை செய்யும்படியும் மாறு செய்யாதமாகவும், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது, அதே இடத்துல நற்குணங்களோடு வாழணும், நன்மை ஏவி தீமையை விட்டு விலகணும். இது உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வாய். பிறர் மூலியமா ஏற்படும் கஷ்டங்களோ, அது உன்காரங்களா செய்த கஷ்டங்களோ பொறுத்துக் கொள்வாயா. நிச்சயமா இதுவே வீரமுள்ள செயலாகும் சொல்றான். எது வீரம்? இப்ப நமக்கு வீரம் என்ன தெரியும்? அடிச்சா திருப்பி அடிக்கணும், திட்டினா திருப்பி திட்டணும், கோவப்பட்டா திருப்பி கோவப்படணும். இதான் வீரம் நினைச்சிட்டு. அதான் சொல்றான், பொறுமையில தான் வீரம் இருக்கு, சகித்தன்மையில தான் வீரம் இருக்கு, விட்டு கொடுக்கறதுலயும் வீரம் இருக்கு இல்லையா? அப்ப எது வீரம்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம என்ன செய்வோம், வீரம்னா திருப்பி திருப்பி பதில் பேசுறதே வீரம் நினைச்சிட்டு இருப்போம். இல்லைன்னா நம்ம என்னமோ ரொம்ப ஒரு இலக்காரமா நினைப்பான்னு நினைச்சுப்போம். அப்படி இல்லை, பொறுமை வீரம் உள்ளது. 31:18 உன் முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பிக் கொள்ளாதே, உன் முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பிக் கொள்ளாது. முகத்தை சுழிச்சுக்கிட்டு திருப்பிக்கிட்டு பேச மாட்டேன்னு போறது இல்லையா? திருப்பிக் கொள்ளாதேங்கிற, மனிதரை விட்டு திருப்பிக் கொள்ளாதே. பூமியில் பெருமையாகவும் நடக்காது, பூமியில் பெருமையாகவும் நடக்காது. எப்ப பெருமை? நம்மகிட்ட நான் அழகா இருக்கேன், நான் பலமா இருக்கேன், நான் அறிவாளியா இருக்கேன், நான் பொருள் படைச்சவனா இருக்கேன், என்ற வீரம் இருக்குது இல்லையா? இப்ப நம்ம நடையிலையும் உடையிலையும் பேசுறோம், பெருமை காட்டுறோமா இல்லையா? பூமியில் பெருமையாகவும் நடக்காது, அகப்பெருமைக்கார ஆணவம் கொண்டவரை நிச்சயமா நேசிப்பதில்லை, நல்லா நேசிக்க மாட்டார். ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய கடமை இதெல்லாம். ஆனா உன் முகத்தை மனிதரை விட்டு திருப்பிக் கொள்ளாதீங்க. எந்த மனிதத்தையும் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீங்கப்பா, முகத்தை சுளிக்காதீங்க, கோவப்படாதீங்க, சண்டை போடாதீங்க. அதே மாதிரி பெருமையா நடக்காதீங்க. அகப்பெருமைக்கு ஆணவ குணவரையும் எல்லாம் நேசிக்க மாட்டான் அப்படின்னு தன்னுடைய மகன்கிட்ட உபதேசம் பண்றார். அடுத்து 31:19 உன் நடத்தையில் நடுத்தரத்தை மேற்கொள், உன்னுடைய நடத்தையில் நடுத்தரத்தை மேற்கொள், உன் குரலை தாழ்த்திக்கொள், குரலை எல்லாம் வெறுக்கத்தக்கது நிச்சயமா கழுதையின் குரலே ஆகும். என்ன சொல்றாங்க? என்ன புரியுது? உதாரணம் என்ன புரியுது? உன்னுடைய நடத்தையில் நடுத்தரத்தை மேற்கொள்ளி சொல்றான். எந்த ஒரு செயலையும் சரி நியாயமா இருக்கு. நடுத்தரம்னா நியாயமானதுன்னு அர்த்தம். நியாயமான பேச்சு, நியாயமான செலவு, நியாயமான செயல், அது செய்யுங்க. உன் குரலை தாழ்த்திக்கொள்ளுன்னு சொல்றான்.
இப்படி கத்தி பேசாதீங்க, வசதி பேசாதீங்க. ஏன்னா குரல் எல்லாம் வெறுக்கத்தக்கது கழுதை, நிச்சயமா கழுதையும் கூடும். கழுதை சரி சொல்லுவாங்கல்ல, ஏன் கழுது மாதிரி கத்துறன்னு கேட்போம். ரொம்ப கத்தி பேசினோம்னா, ஏன் நாய் மாதிரி குலைக்கிற, கழுத மாதிரி கத்துற சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப ஒரு கழுதை உதாரணமும் நாய் உதாரணத்தையும் சொல்லக்கூடிய அளவுக்கு கீழே நோக்கி போயிடக்கூடாது. சொன்னா பணியோட பேசுங்க, குரலை தாழ்த்திக்கொள்ள பணியோட பேசுங்க, உள்ளச்சத்தோட பேசுங்க. ஏன்னா நல்லா செவியப்பனா இருக்கான். வானங்களிலும் பூமியிலும் பேசப்படும் சொல்லையெல்லாம் இறைவன் நன்கு அறிந்தவனா இருக்கிறான். அதனால கத்தி கத்தி பேசாதீங்க, குரலை தூக்காதீங்க, பணியோடையும் உள்ளச்சத்தோடையும் பேசுங்க. சரியா? என்ன இப்ப பாக்குறப்ப ஒரு உபதேசம் பண்றாங்க, லுக்மான் நபி தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் பண்றாங்க. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? பெற்றோர்கிட்டையும் சரி மற்றவங்கள்ட்டையும் சரி குரலை தாழ்த்தி பேசணும். வயசுல பெரியவங்க, மூத்தவங்க, அவங்கள பேசும்போது அவன் மனசு கோணாம, அவன் மனசு நோக்கடிக்காம, வெறுப்பா பேசாம அவங்கள எப்படி பேசணுங்கிறத சொல்லி காட்டும். 46-15 மனிதருக்கு தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோம். திருப்பி இந்த வசனம் அப்படிதான் வரக்கூடிய, மனிதனுக்கு தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் வெகு சிரமத்துடனே அவனை சுமந்து வெகு சிரமத்துடனே அவளை பெற்றெடுக்கின்றாள். நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? பலகீனத்துக்கு மேல் பலகீனம் கொண்டவர்களாக. அதே மாதிரி இங்க வந்து வெகு சிரமத்துடனே சுமந்து வெகு சிரமத்துடனே பெற்றெடுக்கின்றார். அவனை சுமப்பதும் அவனுக்கு பால் குடி மறக்க செய்வதும் 30 மாதங்களாகும். அவன் வாலிபமாகி 40 வயது அடைந்ததும், இப்படி வாலிபமாகி 40 அடைந்த நேரத்தும் வாலிபமாகி அவர் கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இப்பதான் என்ன செய்யறாங்க, சிந்திக்கிறாங்க, ஆனாடா நம்ம பெற்றோர் எப்படி நடந்துக்கிட்டோமே, ஏன் நம்ம பிள்ளைங்க இப்படி நடந்துக்கிறாங்களே, இப்ப சங்கடமா இருக்கு இல்லையா? அப்ப வாலிபமாகி 40 வயது அடைந்ததும், இறைவனே என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த அருள் கொடைக்காக நான் நன்றி செலுத்தவும், உன்னுடைய திருப்தி அடையவும், நல்ல செயல் செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக. என்னுடைய சந்ததியையும் நன்மை செய்வர்களாக சீர்படுத்துவாயாக. நிச்சயமா நான் உன் பக்கமே திரும்புகிறேன், அன்றையும் நான் சமாதானத்தை நிலைநிறுத்துவேன் என்று உள்ளவன் என்று கூறுவான், பிரார்த்திப்பான் அர்த்தம். சரியா? அப்போ ஒவ்வொரு மனிதனும் வாழுங்காலங்கள்ல தன்னுடைய பெற்றோருக்கு, ஒரு பிள்ளைகளா இருக்கும்போது பெற்றோருக்கு எவ்வளவு நன்றி செலுத்துறோமோ தன் பிள்ளைகளுக்கு அதே மாதிரி உபதேசம் பண்ணணும். சரியா? அடுத்து 27-19 அந்த பிரார்த்தனைக்கு அப்புறம் இது ஒரு பிரார்த்தனை. 27-19 அப்போது அதன் சொல்லை கேட்டு அவர் புன்னகை கொண்டார். இன்னும் என் இறைவனே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் அளித்துள்ள உன் அருள்கொடைக்காக நான் நன்றி செலுத்தவும், நீ புரிந்து கொள்ளும் விதத்தில் நான் நன்மை செய்யவும் எனக்கு ஞானங்கள் அளிப்பாயாக. இன்னும் உன் கருணையை கொண்டு என்னை உன்னுடைய நல்லடியாரில் சேர்த்து வைப்பாயாக, சேர்த்தருள்வாய் என்று பிரார்த்தித்தார். சரியா? அப்ப நம்மளும் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணணும். என்ன பிரார்த்தனை பண்ணணும்? எங்கள் இறைவனே, எங்கள் மீதும் எங்கள் பெற்றோர் மீதும் அளித்துள்ள உன் அருள் கொடைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவராகவும், நீ பொருந்தி கொள்ளும் விதத்தில் நாங்கள் நன்மை செய்வர்களாகவும் எங்களுக்கு ஞானங்களை அளிப்பாயாக. இன்னும் உன் கருணையை கொண்டும் எங்களை உயர்த்தி நல்லடியாருடன் சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யணும். சரியா? அடுத்து 23-24 அவனை தவிர்த்து அழைக்கலாகாது என்றும், அதாவது அல்லாஹ்வை தவிர்த்து, இறைவனை தவிர்த்து அழைக்கலாகாது, பிரார்த்திக்கலாகாது என்றும், பெற்றோருக்கு நன்மை செய்யப்பட வேண்டும் உங்களுடைய இறைவன் விதித்திருக்கின்றான். என்ன வச்சிருக்கான்? படைத்தனை தவிர்த்து நீங்க பிரார்த்திக்க கூடாது, படைத்தனை தவிர வேற யார்ட்டையும் நீங்க பிரார்த்தனை செய்யக்கூடாது, அவனை தவிர வணங்கக்கூடாது என்றும், பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உங்களுடைய இறைவன் விதிச்சிருக்கிறான். வேதத்து மூலியமா விதிச்சிருக்கான். என்ன விதிச்சிருக்கான்? பெற்றோருக்கு நன்மை செய்வது விதிச்சிருக்கான். இந்த விதிக்கு மாறு நம்ம வாழ்ந்துக்கோமா இல்லையா? இதுக்கு விதிக்கு மாறு செய்யறோம். ஏன்னா பெற்றோருக்கு நன்றி செலுத்துவதில்லை, நன்றி கிட்டவங்களா இருக்கிறோம். அவன் மனசை காயப்படுத்துறதும், புண்படுத்துறதும், கோவப்படுத்துறதும், சரியா பேசுறதும், அவன் மனசை நோவடிச்சு எவ்வளவு காயப்படுத்துறோன்ற யோசிப்பார். சொல்றான், என்ன வச்சிருக்கான்? உங்களுடைய இறைவன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உங்களுடைய இறைவன் வைத்திருக்கின்றான். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவ்விருவருமோ உங்களிடம் நிச்சயமா முதுமையடைந்து விட்டால், அதாவது பெற்றோருக்கு வயசாயிருச்சு, அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ வயசாயிருச்சுன்னு வச்சுங்க, முதுமையடைந்து விட்டால் அவளை என்று சகித்துக் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு எப்படி வயசாகிறதுக்கு முன்னாடி இப்பெல்லாம், அப்ப அந்த காலமா போச்சு, இப்ப
சின்ன பிள்ளையா இருக்கும்போது, பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும், பெற்றோர் நல்ல வாலிபமா தான் நல்ல வயசுல தான் இருப்பாங்க. இருந்தாலும் எப்படி "ச்சீ" அப்படின்ற வார்த்தை என்ன அர்த்தம்? சகிச்சுக்கிறது. அவங்க மனசு நோகடிக்கிறது. நீங்க முதுமடைந்து விட்டால், "ச்சீ" என்று சகித்துக் கொள்ளல் ஆகாது. சரியா? அவங்கள சலிச்சுக்கிறதும், மூஞ்சி சுளிச்சுக்கிறதும், அவங்களுடைய பேச்சு வந்து அவங்க மனசு நோகடிக்கிறதுலாம் இந்த "ச்சீங்கிற" வார்த்தைக்கு சமமாயிரும். விறுவரையும் விரட்டல் கூடாது. விரட்டல் என்ன? கோவமா பேசுறது, எதிர்த்து பேசுறது. அவங்க திருப்பி நம்மகிட்ட பேச முடியாத அளவுக்கு அவங்க மனசு நோகடிச்சிடுறது. விறுவரையும் விரட்டல் கூடாது. விரட்டி பேச புரியுதா? "ஏன்டா விரட்டுற மாரி பேசணும்? ஏன் நாய் மாரி குலைக்கிற, கழுத மாரி கத்துற?" அவங்க நம்ம இப்படி பேசினா தான் அவங்க திருப்பி நம்மகிட்ட பேச மாட்டாங்கிறதுக்காக பேசுறது. கோவமா பேசினா திருப்பி நம்ம பேச மாட்டாங்க, எதையும் கேட்க மாட்டாங்கிறதுக்காக அவங்கள்ட்ட கத்தி பேசுறது. அது சொன்னா இறைவன் சொல்றான், "விறுவரையும் விரட்டல் கூடாது." அதே மாதிரி மனசை விட்டு விரட்டக்கூடாது, வீட்டை விட்டு விரட்டக்கூடாது. அவ்விருவரிடமும் கனிவான கண்ணியமான பேச்சை பேசுகிறாக. கனிவான கண்ணியமான, புரியுதா? கனிவான புரியுதா? ஒரு பழம் பழுத்தா எவ்வளவு ருசிக்கும், அது காயா இருக்கும்போது புளிக்கும், கசக்கும். ஆனா அந்த பழம் வந்து அந்த காய் வந்து கனிஞ்சிருச்சுன்னா அவ்வளோ இனிப்பா இருக்கும், அவ்வளோ சுவையா இருக்கும். அந்த மாதிரி பெற்றோர்கிட்ட நீங்க சுவையா இனிமையா பேசுங்க, ருசிக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி பேசுங்க. அவங்க அப்படிதான், சின்ன பிள்ளை அப்படிதான் பேசினாங்க. குழந்தையா இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்து அது வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா, அது தவக்கும் போது சந்தோஷப்படுவாங்க, பேசும்போது சந்தோஷப்படுவாங்க, பரவல் தான் சந்தோஷப்படுவாங்க. அது நடக்கும்போது, குதிக்கும்போது எப்படிலாம் சந்தோஷப்படுவாங்க. அது எப்படி பேசுவாங்க? பேச ஆரம்பிக்கும் போது சந்தோஷப்படுவாங்க. அம்மான்னு கூப்பிட்டதுக்கப்புறம், அப்பான்னு கூப்பிட்டதுக்கப்புறம், அப்புறம் ஒரு ஒரு வார்த்தைக்கு சந்தோஷப்பட்டு அப்படி ரசிச்சாங்கல்ல. அப்படி ரசிச்சு மற்றவங்க சொல்லி பெருமைப்பட்டாங்களே, சந்தோஷப்பட்டாங்களே, என் பிள்ளை பேசுறான் பேசுறான், எங்க அம்மான்னு கூப்பிட்டான், அப்பான்னு கூப்பிட்டான். அப்ப அந்த அளவுக்கு அவங்க அவ்வளவு ரசிச்சு அவ்வளவு இனிமையா அவங்கள பார்த்துக்கிட்டா, இன்னைக்கு அந்த பெற்றோர் எப்படி கசப்பா, ஒரு புளிப்பா பேசுறோம், எப்படி காரமா பேசுறோம், எப்படி துவக்கிற மாதிரி பேசுறோம். வார்த்தைகள ருசி இருக்குல்ல. இது கசப்பு, துவப்பு, புளிப்புனா அந்த எல்லாம் அந்த வார்த்தைகள் அப்படி இருக்கும். அப்ப என்ன சொல்றான்? அவன் கனிவான, கண்ணியமான, அவன் கண்ணியமா கொடுங்க, கண்ணியமா பேசுங்க. அவன் மரியாதை குறையா பேசாதீங்க. எவ்வளவு காலமாலும் சரி. பெற்றோருக்கு அவங்களுடைய உடல்ல வந்து பலம் இருக்க வரைக்கும், நமக்கு எல்லாம் உதவி செய்யற வரைக்கும் அவங்களோட ஒரு பேச்சு. அப்புறம் இனிமே நம்ம தான் வச்சு அவங்கள பார்க்க போறோம் அப்படின்றதுன்னா அவங்க பேச்சு தான் மாறி, அவங்களால முடியல இனிமே நம்ம வச்சு பார்த்துக்கணும், இனிமே அவங்க அப்பா சம்பாதிக்க முடியாது, இனிமே அம்மா வேலை செய்ய முடியாதுன்னா இப்ப அந்த பிள்ளைங்களோட பேச்செல்லாம் மாறிடும். அப்படி சொல்லி இறைவன் சொல்றான், எப்பயுமே சரி கனிவா கண்ணியமா பேச்சே பேசுகிறார். இன்னும் இரக்கம் கொண்டு பணிவென்னும் ரெக்கையை அவர் இருவருக்காக தாழ்த்துகிறார். இரக்கம் கொண்டு பணிவென்னும் ரெக்கை, அவங்க மேல இரக்கம் காட்டுங்கிற, இரக்கத்தோடு இருங்க. இன்னும் பணிவோடு இருங்க. இன்னும் இறக்கை என்னும் இறக்கை அப்படின்றது புரியுதா? ஒரு கோழி, ஒரு பறவைகள்லாம் பார்த்தா தன்னை குஞ்சு அப்படியே ரெக்கையில் அப்படியே அணைச்சிக்கும். எதுவும் காக்கா கறி குத்திட்டு போயிடாம இருக்கிறதுக்கு அப்படியே அணைச்சிக்குமா இல்லையா? அந்த மாதிரி பெற்றோர் அணைச்சிக்குங்க. நீங்க அப்படி அணைச்சிக்கும். அவங்க அப்படிதான் அவங்களை அணைச்சிக்கிட்டாங்க. மார்பில் அணைச்சிக்கிட்டாங்க, தன் மடியில் அணைச்சிக்கிட்டாங்க. எப்பயுமே தன்னை பொத்தி 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 வளர்த்தாங்கல்ல. இப்ப அந்த பெற்றோரை நீங்க அணைச்சிக்கங்கன்னு சொல்றோம். இப்படி பணி வேண்டும் ரெக்கையை அவ்விருவருக்காகவும் தாழ்த்தி கொள்கிறாங்க. சும்மா விளையாட்டா பேசுதான், கோவம் பேசுதான், ஆனா சும்மா தானே பேசுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே அவங்கள்ட்ட பேசும்போது கனிவா, கண்ணியமா, மரியாதையா, தன்மையோட பேசுங்க. அவங்கள எப்பயுமே அணைச்சிக்கிட்டே இருக்குங்க. அவங்க மனசு நோகடிக்காதீங்க. என் இறைவனே நான் சிறுபிள்ளை, அதாவது என் இறைவனை சிறுபிள்ளையாக இருந்தபோது என்னை அவர்கள் வளர்த்தது போல் அவ்விருவரையும் கருணை புரிவாயாக என்று பிரார்த்திக்கிறாங்க. அப்படியே 2 பிரார்த்தனை பண்ணுங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களை எப்படி எங்க பெற்றோர் வளர்த்தாங்களோ, எங்க மீது இறக்கம் காட்டினாங்களோ, எங்களுக்காக நன்மை செஞ்சாங்களோ, அது மாதிரி நீ அவங்களுக்கு இறக்கம் காட்டு, அவங்க நன்மை செய் எதுன்ட்டு பிரார்த்தனை பண்ணுங்கிறான். என்ன சொல்றாங்க? என் இறைவனே சிறுபிள்ளையாக இருந்தபோது என்னை அவர்களை வளர்த்தது போல் அவ்விருவருக்கும் கருணை புரிவாய் என்று பிரார்த்திக்கிறார்கள். உங்களுடைய இருதயங்கள் இருப்பதை உங்களுடைய இறைவன் நன்கறிவான். உங்களுடைய இருதயத்துல இருப்பதை உங்கள் இறைவன் நன்கறிவான். நீங்க நன்மையை விரும்பலா இருந்தால், நன்மையாளர்களா இருந்தால், நன்மை விரும்புகிறா இருந்தால் நிச்சயமா மன்னிப்பு கோருவதற்கு மிக மன்னிப்பனா இருக்கேன். இப்ப மன்னிப்பு கேளுங்க நான் இறைவன்ட்ட. இவெல்லாம் நம்ம பெற்றோரை கோவப்படுத்தோம் இல்லையா, காயப்படுத்துவோம், சங்கடப்படுத்திட்டோம், நம்முடைய பேச்சுலாம் அவங்க ரொம்ப மனசு புண்படுற மாதிரி இருந்துச்சு. இப்ப மன்னிப்பு கேளுங்க, இறைவன்ட்ட மன்னிப்பு கேளுங்க, பெற்றோர்ட்டி மன்னிப்பு கேளுங்க. நிச்சயமா இறைவன் மன்னிப்பும் கருணையாளன், பெற்றோரும் மன்னிப்பும் தான். அடுத்த நிமிஷம் மறந்துடுவாங்க, கொஞ்சம் மனசு காயப்பட்டு தான் இருக்கும். சரியா? அதனால பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி இறைவன் வைத்திருக்கின்றான். சரியா? இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம்? பெற்றோர் எப்படி நடந்துக்கணும். இன்னைக்கு சரி, இப்பல இருந்து நம்ம உணர்ந்துட்டோம்னு சொன்னா பெற்றோர்கிட்ட போயிட்டு தாயிட்டு தாப்பிட்டு மனசு புண்படுத்தினா மன்னிப்பு கேளுங்க. அதே நேரத்துல அந்த பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்? குரலை தாழ்த்தி இறக்கத்தோடையும் கனிவோடையும் பணிவோடையும் பேசணும். அவங்களுக்கு நன்மை செய்யணும், மாறு செய்யக்கூடாது. பெற்றோருக்கு அந்த அன்பை, தாய்க்கு அன்பை வேற யாருக்கும் கொடுத்துடக்கூடாது.
தாப்பன்ட்டு இருக்க அந்த மரியாதை வேற யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. தாய் தாப்பனுக்குள்ள அந்த அன்பையும் மரியாதையும் அந்த உணர்வையும் அது வேற யாருக்கும் பேசாது. அது மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி. அவங்கவுங்களும் தனித்தனி உறவுக்கு தனித்தனி கண்ணியம் இருக்கு, தனித்தனி உறவுக்கு ஒரு திரை இருக்குது. அதை அவங்க கொடுத்தா போதும். இப்படி தாய்க்கு நிகராக மனைவியை பார்க்கறதோ, என்ன தாப்புக்கு நிகராக பிள்ளையை பார்க்கறதோ கிடையாது. தாய் தான், தாப்ப தான். எப்படி இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாதோ பெற்றோருக்கு இணை வைக்கக்கூடாது. என்னதான் அன்பான மனைவியா இருந்தாலும் சரி, தாய்க்கு நிகர் ஆகாது. என்னதான் பெத்த பிள்ளையா இருந்தாலும் தாப்புக்கு நிகர் ஆகாது. ஒரு பெற்றோர் மாதிரி பிள்ளைகளுக்கு நன்மை செய்யக்கூடியவங்க, நன்மை விரும்பக்கூடியவங்க, எப்படி கோயில் கோயிலாக போய் கோயில் குளங்க போய் எங்கேயும் மலைமலையா ஏறி இறங்கி பிரார்த்தனை பண்ணி வேண்டுதலை செஞ்சு எவ்வளோ வேண்டுதல் செய்கிறாங்க. குழந்தை ஒரு உடம்பு சரியில்லை, குழந்தை பிறக்கலைன்னா சரி, குழந்தை பிறந்தக்கு ஒரு உடம்பு சரியில்லைனா சரி, எதுக்குலாம் அந்த குழந்தைக்காக எவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறாங்க, எவ்வளோ வேண்டிக்கிறாங்க, எவ்வளோ தன்னை தியாகம் பண்ணுறாங்க. அந்த பெற்றோட்ட தானே இவ்வளோ சங்கடப்படுத்தி கோவப்பட்டு கடைசியில் வீட்டை விட்டு வெளியே வர்றது, இல்லை வீட்டை விட்டு துரத்துறது. அப்படி அந்த வீட்டை விட்டு பெற்றோர் விட்டு வெளியே வந்துடுறது, இல்லைன்னா பெற்றோர் வீட்டை விட்டு வெளியே துரத்துறது, முதல்ல மனசுல காயப்படுத்திடுறது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவங்கிறது இவன் சொல்லி காட்டுறான். கடைசியில் அனாதாசிரமம் அனாதையா விட்டுட்டு இல்லை ரோட்ல விட்டுட்டு இவங்க மட்டும் நல்லா இருக்கணும். இவ்வளவு பாவம். இந்த பாவத்தை சுமக்க வேண்டாம்னா இறைவன் சொல்றான், பெற்றோருக்கு நன்மை செய்யுங்க, இறைவனுக்கு அடுத்து பெற்றோருக்கு நன்மை செய்யுங்க. சரி, அதனால நம்ம பிரார்த்தனை என்ன வச்சுட்டப்ப, இறைவனே என் மீதும் என் பெற்றோர் மீது புரிந்த அருள் கொடைக்காக நன்றி செலுத்தவும், இன்னும் உனக்கு நன்றியுடையாக இருக்கும் பொருட்டு எங்களுக்கு நன்மை செய்யவும் உதவி செய்வாயாக பிரார்த்திச்சு. அல்ல நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்பிக்கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல அறிவு நல்ல உணர்வையும் உள்ளச்சத்தையும் தந்து அவனுக்கு பொருத்தமான காரியங்கள் செய்யக்கூடிய ஆக்கி வைக்க அல்லாஹ் போதுமானவன். எல்லா புகழும் இறைவனுக்கே உண்டு.